வெல்கம் டு மை சேனல். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது பார்த்தோம்னா 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரு. ஓகே, இது ஒர்க் ஆகலை. ஸோ இது மல்டிமீட்டரில் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செகண்டரி வந்து கன்யூட்டி ஓம்ஸ் வரல. ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் ஓம்ஸ் வச்சுக்காங்க. ஓம்ஸ் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ செகண்டரியில் இந்த 3 ஒயரில் வச்சா எந்த லைனில் வச்சாலும் கன்யூட்டி ஓம்ஸ் வரணும். அதாவது 10 ஓம்ஸுக்குள்ளே வரணும். இது பார்த்திங்கன்னா 1100க்கு மேலே போகுது. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்டரியில் வோல்ட் வராது. 10 ஓம்ஸ் உள்ளது 9 ஓம்ஸு 5 ஓம்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். செகண்டரியில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேப்பரை வந்து போட்டிருப்பாங்க காயில் சுற்றி. அந்த பேப்பரை வந்து எடுத்து விட்டுக்காங்க. ஏன்னா பேப்பருக்கு பின்னாடி தான் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் போட்டிருப்பாங்க. 3 ஜாயிண்ட்டுமே அந்த பேப்பர் பின்னாடி தான் வரும். ப்ரைமரியில் வந்து உங்களுக்கு உள்ளே வரும். ப்ரைமரியில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே பிரிச்சுட்டு தான் பண்ணுற மாதிரி வரும். செகண்டரிலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் நான் எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 3 லீடுமே இங்கே வந்து வெளியே வந்து ஜாயிண்ட் அடித்து மேலே எடுத்துருப்பாங்க. ஏன்னா அது அலுமினியம் ஒயர் தான் வைண்டிங் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து லோ காஸ்ட்டில் வரதுனால எல்லாமே அலுமினியம் ஒயரில் தான் போட்டிருப்பாங்க. காப்பர்னால் ரேட் அதிகம் வரும். மேக்ஸிமம் எல்லாமே அலுமினியம் தான் போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த அலுமினியத்தில் அந்த அலுமினியம் ஒயரு ஜாயிண்டில் வந்து சால்ட்ரிங் வந்து அவ்வளோ ஒட்டாது. இந்த வைண்டிங் ஒயரில் வந்து சால்ட்ரிங் வந்து ஒட்டாது. ஸோ அதனால் சும்மா தான் சுற்றி விட்ருப்பாங்க. இந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு கான்டாக்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வரும். ஃபஸ்ட்டு எல்லாமே 3மே பிரித்து விட்டுக்காங்க. மூணுமே பிரித்து விட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 கம்பி இன்டர்ஜாயிண்ட் ஆகும். கடைசி ஒரு 2 வரும். சென்டரில் ஒரு லீடு வந்து 2 ஒயரும் இன்டர்ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 ஒயரும் கனெக்டிவிட்டி இல்லைனாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். டோட்டலாக எல்லா ஒயரும் பிரித்து விட்டுவிட்டு நல்லா ஒரு எமர்ஜென்சிட்டில்னா ஒரு நைஃப் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு 3 ஒயரும் நல்லா வந்து டைட் பண்ணிக்காங்க. டைட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. நான் இப்போ வந்து செஞ்சு காமிக்கிற பாருங்க. மல்டிமீட்டரில் கன்வெர்ட் மோடு வச்சுக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணுறேங்க. பிரித்து விட்ட லைனை இப்போ நான் செக் பண்ணுறேன். ஒரு ப்ரோப்பை ஒரு கடைசியில் வச்சுக்காங்க. கடைசியில் வச்சுட்டு சென்டரில் 2 ஒயர் பிரித்து விட்டோம்ல, அந்த இடத்துல நான் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஓம்ஸ் 4 ஓம்ஸ் தான் வருது. ஓகே, இந்த பக்கம் செக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 ஓம்ஸ் தான் காமிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எல்லா லைடுமே வந்து கரெக்டாக இருக்குது காயில். நம்மளுக்கு அந்த ஜாயிண்டிங்கில் தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ சென்டர் வந்து 2மே ஜாயின் பண்ணி விட்டு கடைசி வச்சிங்கனாலும் உங்களுக்கு 10 ஓம்ஸுக்குள்ளே தான் வரும். அது 2மே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கடைசியாக நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் செய்கிற மாதிரி எமரி சீட்டு போட்டு கரெக்டாக அந்த லீடு அந்த ஒயரு அவுட் வருதில்ல, அந்த ஒயரில் நல்லா தேய்ச்சி விட்டுவாங்க. தேய்ச்சி விட்டு நல்லா ப்ராப்பராக ஜாயின் பண்ணிக்காங்க. எப்பயும் போலவே நீங்கள் பிரித்து விட்ட மாதிரியே ஜாயின் பண்ணி சுற்றியும் வந்து ஒரு டேப் அடிச்சு விட்டுவாங்க. ஓகே, இப்போ 3மே ப்ராப்பராக ஜாயின் அடிச்சிட்டேன். இப்போ டேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லீடு வந்து கரெக்டாக கன்யூட்டி வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் மீட்டர் வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ சென்டர் ஒயர் நான் எடுத்துக்கிட்டேன். சென்டர் ஒயர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஓம்ஸ் தான் வருது. சென்டரில் வச்சு 2 லீடுக்கு மாற்றி வச்சிங்கனாலும் ஒரு லைன் வரணும். ஓகே, பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, பார்த்தோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.